எல்லாம் உற்சாகப்படுத்திய தந்தை சிங்கம் அவர்களுக்கும் மற்றும் இங்கு அமர்ந்திருக்கின்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் ஐக்கப் மாணவ செல்வங்களுக்கும் இளவர்கள் அனைவருக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதிசயங்கள் அற்புதங்கள் செய்தவர் நம்முடைய மத்தியில் இருக்கிறார் என்று நான் அறிகிறேன். இந்த துறவியர் எல்லோரும் சேர்ந்து இந்த அருமையான செயலை செய்வதை நினைத்து நான் பெருமைப்படுகிறேன், மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இது ஒரு அற்புதமான செயலாக, ஆச்சரியமிக்க செயலாக இருக்கிறது. இவ்வளவு பேர் இங்கே வந்திருக்கிறார்கள் என்றால் இவர்கள் இயற்கையை நேசிக்கிறார்கள், இயற்கையை பாதுகாக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் என்பதை இந்த அருமையான கூட்டம் நமக்கு தெரிவித்துக் கொண்டிருக்கிறது. இந்த அற்புதமான நாளிலே இயேசு எவ்வாறு இந்த பிரபஞ்சத்தை நேசித்தார், இதோடு ஒன்றித்தார் என்பதை பின்வரும் பவனியிலே நம்முடைய துறவியர்கள் இருக்கிறார்கள், இளைஞர்கள் இருக்கிறார்கள், இளம்பெண்கள் இருக்கிறார்கள். இவர்களுக்கு இந்த பிரபஞ்சத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற அந்த துடிப்பும் நாணமும் எப்படி வந்தது, அதை நினைத்து பார்க்கின்ற பொழுது கீழ்கண்ட கோரிக்கைகளை வைக்கின்றோம். இந்தியாவில் 131 நகரங்கள் காற்றின் தரத்திற்கான தேசிய தரநிலைகளை அடையாத பகுதிகளாக கண்டறியப்பட்டுள்ளது. அதில் தமிழகத்தில் 4 நகரங்கள் உள்ளன. அதில் ஒன்றாக தூத்துக்குடி இருக்கிறது என்பதை தாங்கள் அறிவீர்கள். எனவே நிலம், காற்றை மாசுபடுத்தும் எந்த ஆபத்தான ஆலைகளையும் தூத்துக்குடியில் நிறுவ அனுமதிக்க வேண்டாம் என கேட்டுக்கொள்கிறோம். தூத்துக்குடியில் சாலைகளை அமைக்கும் போது தமிழக அரசின் அரசாணையை கடைபிடிக்காமல் பழைய சாலையின் மேலேயே புதிய சாலையை போடுகின்றனர். இதனால் சாலையின் மட்டம் உயர்ந்து வடிகால் வசதிகளும் குடியிருப்புகளும் பள்ளமாகி விடுகின்றன. இதனால் மழை காலத்தில் மக்கள் பெரும் துயரை சந்திக்கின்றனர். எனவே அரசின் ஆணையின்படி பழைய சாலையை அங்கிருந்து அகற்றிவிட்டு புதிய சாலையை அமைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என வேண்டுகின்றோம். இந்த தீர்மானங்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்கின்றீர்களா? கைதட்டிங்க. பலத்த கருவை எழுப்பி என்னுடைய ஆதரவை நல்குமாறு அன்போடு தொடர்ந்து தீர்மானத்தை தொடர்ந்து உறுதிமொழியை வாசிக்கிற தூத்துக்குடி மறை மாவட்டத்துடைய துறை உணர்கின்றேன். நெகிழிப்பையை மானுட சமூகத்தின் எதிரி என்று உணர்கின்றேன். நானும் என் குடும்பமும் பிளாஸ்டிக் என்ற நெகிழிப்பையை பயன்படுத்தாமல் மஞ்சள்
காடுகளை வளர்ப்போம்